இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவ் டு கண்ட்ரோல் அடல்ட் எமோஷன் இல்லையா? அந்த அடல்ட் ஏஜ்ல வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய எமோஷனலையும், அவங்களோட வளர்ச்சியையும் எப்படி நம்ம பரிபாலன் செய்வது? ஏன்னா, அ அது ஒரு விதமான ரொம்பவுமே ஒரு அன்நேச்சுரலஸ் ஒரு சிச்சுவேஷன். அது ஒரு இயற்கையான நிகழ்வாக இருந்தாலும், உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நிறைய மாற்றங்கள வச்சிருக்கிறது தான் அவங்களோட ஆட்டிட்யூட். ஸோ இது நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி வந்து அவங்கள நம்ம ஃபேஸ் பண்ண முடியும்? அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவா தெரியணும். கிடைக்காத காரணத்தினால் கிடைக்க வைப்பது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். உங்களோட ப்ராப்ளம். கிடைக்காததனால் கொடுக்க முடியாதுங்கிறது இன்னொரு உங்களுடைய ப்ராப்ளம். இத பத்தி தான் நம்ம வந்து தெளிவா இந்த கிளாஸ்ல நம்ம பேசப் போறோம். இந்த வகுப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பேரண்டிங் அப்படிங்கிற அந்த வேல்யூவான விஷயத்த தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வகுப்பா இது இருக்க போகுது. ஸோ அந்த பேரண்டிங்கோட வேல்யூ என்ன? பேரண்டிங்னா என்ன? அந்த ஒரு குழந்தை பருவத்திலிருந்து அடல்ட் ஏஜ், டீனேஜ் அத வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத பத்தி ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது, அந்த வயசோட அழக பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இல்லையா? அது ஒரு பூந்தோட்டம். புதிதாக பூக்கக்கூடிய அழகான ஒரு பூந்தோட்டம். ஆனா அதுக்குள்ள வந்து ரொம்ப அதிகமான முட்கள் இருக்கக்கூடியதாக இருக்கு. முட்கள் இருக்கக்கூடிய அழகான ரோஜா பூந்தோட்டம். ஏன்னா லவ் இல்லையா? லவ் இருக்குல்ல அதுல. ஸோ அந்த லவ் இருக்கிறனால அந்த பூந்தோட்டம் மிக மிக அழகான ரோஜா பூந்தோட்டம். அது பூத்து குலுங்கி அப்படியே வந்து ரொம்ப அருமையான சிச்சுவேஷன வந்து நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால அந்த ரோஜா பூந்தோட்டம், லவ் பூந்தோட்டத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு தெரியாத நிகழ்வு என்னன்னா, அது எவ்வளோ அழகானது அப்படிங்கிறது தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிடைக்காய்மை தான் அதுக்கு முழு காரணங்கிறதும் நமக்கு புரியும். உங்களுக்கு கிடைக்காதது உங்களால குடுக்க முடியாது. நீங்க அனுபவிக்காதது மத்தவங்களுக்கு தெரிவிக்க முடியாது. இந்த சூழல் தான் உங்களுடைய பிரச்சனை. ஸோ இத வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வளர்றாங்க. என்ன ஆகுறாங்க? அவங்க வளர்றாங்க. ஸோ வளரும்போது ஒரு பொருளு சாலிடா டெய்லியா வளரும். ஒரு சாலிட் கன்டெனா ஒரு பொருள் வருமா? இந்த உலகத்துல அப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்குதா? நேச்சுரல் அப்படின்னாலே என்ன? கோணல், மாணல்னு அர்த்தம். நேச்சுரல்னா என்ன? நேச்சுரல் ஒரு உண்மை தன்மை அப்படின்னாலே அது கோணல், மாணல் அப்படின்னு அர்த்தம். ஒரு பெர்ஃபெக்ஷன் அதுல இருக்காது. அதுக்கு பேரு தான் நேச்சுரல். இப்போ நாம ஒரு சாதாரண உதாரணமாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அழகான ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுங்க. நல்ல நாட்டுக்காய் ஆப்பிள்னே வச்சுக்கலாம். இல்லைன்னா சிம்லா ஆப்பிள்னு வச்சுக்கலாம். அது கரெக்டான ஷேப்ல அப்படி பால் மாதிரி நீங்க ஒரு மெழுகுல பண்ற மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது இல்லையா? ஒரு ஆப்பிள் பார்க்கறக்கு உருண்டையா அழகா இருக்கும். ஒரு ஆப்பிள் கொஞ்சம் கோணையா இருக்கும். ஒரு ஆப்பிள் இப்படி கோணையா இருக்கும். ஒரு ஆப்பிள் இப்படி இருக்கும். ஒரு ஆப்பிள் கீழ நீளம் அதிகமா இருக்கும். மேல உருண்டையா இருக்கும். இந்த மாரி ஒரே மரத்துல வரக்கூடிய எல்லா ஆப்பிளுமே வித்தியாசமான கோணல் மாணலா தான் இருக்கு.
எப்படி இருக்கும்? கோணல் மாணலா தான் இருக்கும். நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? எஸ் ஆர் நோ? சோ ஒரு ஆப்பிள் வளரும் போது கூட அது எப்படி வளருது? ஒரே ஷேப்ல வளராது, ஒரே மாதிரி இருக்காது. இதுக்கு பேரு தான் நேச்சர். சோ ஒரு நேச்சர் அப்படிங்கறதே எப்படி இருக்கும் அப்படின்னா கோணல் மாணலாகத்தான் இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்காது. இத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமே இதுதான். நமக்கு தெரியாத விஷயமும் இதுதான். பிரச்சனையே எங்க? அது வளருது, புதுசா வளருது, புதுசா பூக்குது. ஆனா அது சாலிடா பெர்ஃபெக்டா இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அந்த ஒரு நாலேஜ் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும்னா கசகசன்னு கண்ணா பின்னான்னு தான் வளரும். சூரிய குடும்ப கிரகணங்கள் கிரக சுற்றுகிறது, இது இயற்கை தானே. எஸ், அது இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. அதுல கூட ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா இந்த சூரிய உலகம், இந்த பூமி அப்படின்னா ஆக்சுவலா உண்மையில பூமி ரவுண்டு கிடையாது, ஒரு அன்ஷேப் ப்ராடக்ட். அது எத்தனை பேத்துக்கு தெரியும்? பூமி உருண்டை இல்ல. இது யாருக்கு தெரியும்? அவர் கேட்ட கேள்விக்காக பதில் சொல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உருண்டையான உலகம் இந்த பூமியே கிடையாது. பூமி ஒரு அன்ஷேப் இப்படி இருக்குது. ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கொக்கம்பர் கோணையா வளர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கூழா ஒரு கல்லு கரடு முரடான இப்படி ஒரு நீளமான கல்லா இருந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் பூமி இருக்கு தவிர பூமி உருண்டை இல்லை. ஸோ நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இயற்கைங்கிறது பெர்ஃபெக்ட் கிடையாது. அவர் கேட்ட மாதிரி சூரியன் சந்திரன் இது எதுவும் சாலிடா உருண்டையா இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரே ட்ராக்ல இல்லை. அது இப்படிதான் சுத்துது தவிர இப்படி சுத்தல. அதெல்லாம் உங்க பழைய காலத்து சயின்ஸ்ல வரைஞ்சது. பிரசன்ட் சயின்ஸ்ல பூமி நேருக்கு நேர் சுத்துவது கிடையாது. இது நியூ நாலேஜ், புது கண்டுபிடிப்பு. பூமி சூரியன்லாம் இப்படி மேல் நோக்கி சுத்தி போயிட்டே இருக்கு, கண்ணா பின்னான்னு தான் சுத்துது. கரெக்ட் வியூல இப்படி சுத்துறது கிடையாது. அது உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி காமிச்சாங்க. இப்ப வர குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி காமிக்கிறாங்க, மேல பார்த்து போற மாதிரி. ஸோ இந்த ரோலிங் தான் ரியலான ரோலிங் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மூமெண்ட் இப்படிதான் நடக்குதே தவிர இப்படி நடக்கிறது கிடையாது, இப்படி தட்டு மாதிரி எல்லாம் போகாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் கோணல் மாணலா தான் இருக்கு. புரிஞ்சிருச்சா? எஸ் ஆர் நோ? பூமியே உருண்டையா இல்லை, அப்புறம் நீங்க அங்க போய் கரெக்டா இருக்க போறீங்க. ஸோ அதே மாதிரிதான் உங்க குழந்தைகள்லாம் வளர்ந்து வரும்போது, நன்றி புதிய தகவலுக்கு. எஸ் சார், புதிய தகவல் இல்லை சார், கண்டுபிடி சயின்ஸ், லேட்டஸ்ட் சயின்ஸ் இது. ஸோ நம்ம அவங்க எப்படி அப்கிரேட் ஆகுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் அப்கிரேட் ஆகணும். அந்த குழந்தைகள் வளரும் பொழுது அப்படி கண்ணா பின்னான் தான் வளருவாங்க. ஏன்னா அவன் எல்லாத்தையும் புதுசா பாக்குறான், புதுசா கேட்கறான், புதுசா கேள்விப்படுது. அப்ப எக்ஸைட்மெண்ட் அதிகமா இருக்கும். எதையுமே தொட்டு பார்க்கணுங்கிற ஃபீல் இருக்கும். எதையுமே அனுபவிச்சு பார்க்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும். எப்படி நம்ம செந்தில் பெட்ரோமாக்ஸா என்ன நான் உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். இதுவா எரியும் அப்படின்னு அமுத்துவான் இல்லையா, அந்த பெட்ரோமாக்ஸ் தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி. சோ இது இயற்கையா குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. சோ அந்த நிலையில இருக்கிறனாலதான் அவங்க எல்லாத்தையுமே டச் பண்ணி பார்க்கணும், எல்லாத்தையுமே உணரணும், அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க, எக்ஸைட்மெண்ட்ல இருப்பாங்க. சோ இது தப்பு கிடையாது. அதே மாதிரி ஓவரா ஆக்டிவா ஹைப்பரா இப்படி எல்லாம் இருப்பாங்க, இது நேச்சர், இதுதான் உண்மை. ரொம்ப சாலிடா ரொம்ப பெர்ஃபெக்டா ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்குள்ளார நிறைய பிரச்சனை இருக்கு, தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த குழந்தைகள்லாம் ரெண்டு விதமா மாறுறாங்க, எக்ஸ்ட்ரோவிட் இன்ட்ரோவிட். இந்த எக்ஸ்ட்ரோவிட் தான் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அவங்க எல்லாம் செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க,
அவங்களுக்குள்ள களங்கம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? களங்கங்கிறது கம்மியா இருக்கும். ரொம்ப ஓரளவுக்கு தான் அவங்கள கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், உள்ள வந்து கோபம், அதே மாதிரி அந்த உள்ள இருக்கக்கூடிய நெறைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், சங்கடங்கள் இதெல்லாம் வந்து வெரி குட் மார்னிங்மா. இதெல்லாம் வந்து உள்ள இருக்கும். யாருக்கு? அந்த இன்ட்ரோவிட்க்கு. எக்ஸ்ட்ரோவிட்க்கு வந்து இருக்காது. ஸோ யாரு வந்து ரொம்பவுமே ஒரு இன்ட்ரோவிட்டா இருக்கிறாங்களோ, அதாவது எல்லா விஷயங்கள்லயுமே வந்து அமைதியா, நல்ல குழந்தையா கேட்டுட்டு, "ஓகேப்பா, எஸ்ப்பா" அப்படின்னு இருக்காங்களோ, இவங்க ஒரு வெடிச்சு தெறிக்கக்கூடிய ஒரு எரிமலைக்கு சமமானவர்கள். நெறைய தவறுகள ஈஸியா பண்ணக்கூடியவர்கள். ஏன்னா, அந்த வாழ்க்கை, அந்த இடம் வந்து எக்ஸைட்டிங்கோட இடம். வெடிச்சு தெறிக்கக்கூடிய இடம். அங்க அப்படிதான் இருக்கணும். அப்பதான் அவன் நார்மல். அடக்கி வச்சா மோசம். ஸோ அவன் எப்ப வேணாலும் தெறிச்சிருவான். எப்ப வேணாலும் மோசமான பிஹேவியர் அவனுக்குள்ள வந்துரும். அந்த யாரா இருந்தாலும், ஆணா இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும். ஸோ இத வந்து தாய் தகப்பன் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க ரொம்ப தேவையில்லாம வந்து பேசுறாங்க, ஓடுறாங்க, குதிக்கிறாங்க, விளையாட போறாங்க, ஓவர் ஆக்டிவிட்டியா இருக்காங்க. இத வாங்கி குடு, அத வாங்கி குடுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அனுபவிச்சு பார்க்கணும். எல்லாமே தொட்டு பார்க்கணும். எல்லாமே வந்து புரிஞ்சு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் தான். ஒரு 3, 4 வருஷம் இல்ல 5 வருஷம் அவ்வளவுதான் டைம். ஸோ அந்த டைமுக்குள்ள அவங்க அப்படி ப்ர்ன்னு வைப்ரேஷன்ல இருப்பாங்க. கர 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 கரன்னு ஓடிட்டு இருப்பாங்க. அன்ஷேப்டா இருப்பாங்க. இவங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது தான் நம்ம ரியலைசேஷன் நமக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நல்ல ஒரு அனுபவங்கள் இருக்கு. எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. நம்ம தான் அவங்கள கரெக்ஷன் பண்றதுக்கான விஷயங்கள நம்ம கத்துக்கணும். யார் மாறணும்? அவங்க இல்ல. நீங்க. நீங்க தான் மாறணுமே தவிர, அவங்க மாற வேண்டிய அவசியம் இல்லை. சோ ஒரு பையன் வந்து ரொம்ப சால் ஒரு காமா, சாஃப்ட்டா இருக்கிறான் அப்படின்னா, நீங்க அவன மாத்தணும். சரியில்ல. தனக்குள்ள தன்னை கஷ்டப்படுத்திக்கிறான். அவனுக்குள்ள நெறைய ஈகோ ப்ராப்ளம் இருக்கு. நெறைய இடத்துல ஓப்பனா போக மாட்டான். நெறைய இடத்துல ஓப்பனா பேச மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு பெண்களும் அதே மாரிதான். அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு கட்டுப்பட்டு எதையுமே வந்து அனுசரிச்சு சூப்பரா இருப்பாங்க. ஆனா கணவன் வந்தப்புறம் வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரே நாள்ல, ஒரு 15 நாள்ல, 1 மாசத்துல டைவர்ஸ் வாங்கிட்டு அந்த பொண்ணு திரும்பி வந்துரும். எதனால? மற்ற மனிதர்களை கூட ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலைய அந்த பொண்ணு எடுக்கலைன்னு அர்த்தம். ஆல்சோ எஸ்மா. அந்த ஒரு மனநிலை கூட அவங்கனால அத அக்செப்ட் பண்ற நிலைமையில இல்ல. ஏன்னா அவங்க வந்து அப்படி ஒரு அடாப்டேஷன்ல இருப்பாங்க. சேஃபான ஜோன்ல வாழ்ந்திருப்பாங்க. சோ ஒரு 3 பெர்சன் வரம்போது, அத அவங்கனால அக்செப்ட் பண்ண முடியாது. புதுசா ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, சில சங்கடங்கள ஃபேஸ் பண்ணும்போது, அத ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வரம்போது தான் 1 நாள்ல, 1 மாசத்துல, 15 நாள்ல, 3 மாசத்துல திரும்பி வந்தாச்சு. என்ன காரணம்? இது கொஞ்சம் அப்படித்தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கவே இல்ல. இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா காரணம் பேரண்டிங் தான். பேரண்ட்ஸ் தான் அப்படி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப கேர் எடுத்து, அத சொல்லி, அத திருத்தி, அத சரிப்படுத்தி, எப்படியாவது அந்த இத வந்து கண்ட்ரோல். அப்போ இத எப்படி நாம சரிப்படுத்த முடியும்னா, கண்ட்ரோல் கனெக்ஷன். எப்படி? கண்ட்ரோல் வித் கனெக்ஷன். இங்க தான் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும். இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும்போது தான் ஏன்னா, அவங்களுக்கு என்ன தேவைன்னா 18லருந்து 25 வயசு ரியலைஸ் ஆயிருவாங்க.
ஓரளவுக்கு புரிஞ்சிருவாங்க. ஆனா இந்த 13, 14 இருந்து ஒரு 18, 22 வரைக்கும் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். ரொம்ப வந்து அது புரியாத காலகட்டம். அந்த காலகட்டத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னவாக இருந்தீங்க? உங்களுக்கு என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது? நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் அனுபவங்கள் இருந்துச்சுங்கிறத ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். உங்க உங்க வயசு அன்னைக்கு 14 வயசு, 15 வயசு, 17 வயசு. உங்களுக்குள்ள என்ன சங்கடம்? என்ன துக்கம்? என்ன கவலை? என்ன எதிர்பார்ப்பு? என்ன தேவை? என்ன கிடைக்கல? என்ன கிடைச்சது? உங்க அப்பா எப்படி இருந்தாரு? உங்க அப்பாவோட அனுபவம் என்ன? உங்க அம்மாவோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? உங்களோட நெய்பர்ஸோட பழக்கவழக்கம் எப்படி இருந்துச்சு? உங்க குடும்பத்த பத்தி என்ன சொன்னாங்க? நீங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க? நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்க? உங்களுக்கு என்னெல்லாம் வலிகள் ஏற்பட்டுச்சு? இந்த வலிகள்லாம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? அதெல்லாம் வந்து நம்ம குழந்தைக்கு எப்படி குடுக்குறோம், ஹேண்டில் பண்றோம். இது தேவை. உட்கார்ந்து ஆலோசனை பண்ணணும். உங்க பையன் 17 வயசு ஆனதுனால ஒண்ணும் இல்ல. நீங்க உட்கார்ந்து ஆலோசனை பண்ணணும். எனக்கு 17 வயசுல நான் இப்படி இருந்தேன். எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? எங்க அப்பா என்னத்தையெல்லாம் எனக்கு மிஸ் பண்ணாரு. அப்படின்னு உட்கார்ந்து ஒரு லிஸ்ட் போடணும். சோ இந்த லிஸ்ட் நெறைய விஷயத்த உங்களுக்கு கத்து தரும். அப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்ட்ரோல் வித் கனெக்ஷன். சோ உங்க கனெக்ஷன் என்னன்னு உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அந்த கனெக்ஷனை இவங்களுக்கு குடுக்கலாம். இல்லையா? அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா வந்து என்ன பண்ணக்கூடாது? அடிமைப்படுத்தக்கூடாது. சோ அங்கே வந்து நம்ம எப்படி கரெக்ஷன் பண்றோம்னா, வித் கனெக்ஷன். அப்ப அவங்கள்ட்ட ஒரு ஓப்பன் டாக். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஓப்பன் டாக். நீங்க உங்களோட 17 வயசு என்னவா இருந்ததுன்னு ஒரு ஓப்பன். அத பேலன்ஸ் பண்ணிட்டு, அத புரிஞ்சுட்டு, அவங்கள்ட்ட ஒரு ஓப்பன் டாக். இது 2யும் கொண்டு வந்துட்டு, இது எந்த லெவல்ல சேமா இருக்குது? எங்க மிஸ் ஆகுது? அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க உங்கள உங்கள பத்தி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு என்னெல்லாம் எமோஷனல் இருந்துச்சு? அந்த எமோஷனலை எல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் என்னோட கவலைகள். இதெல்லாம் என்னோட எதிர்பார்ப்புகள். அதுக்காக நான் குடுக்க சொல்லல. வித் கனெக்ஷன். இங்க தான் ஒரு பார்டர் லைன் இருக்கு. ஒரு கோடு இருக்குது. இந்த கோடு வந்து எதுக்குன்னா, நீங்க ஓவரா போகாம இருக்கறதுக்கு. நீங்க எமோஷனலா ஆகாம இருக்கறதுக்கு. ஏன்னா நெறைய தாய் தகப்பனுக்கு தெரியாது என்ன தெரியுமா? எமோஷனல் ஆகாம இருக்கிறது எப்படின்னு தெரியாது. சோ ஒரு பையன் வந்து ஒரு விஷயத்த ஆன் ஸ்பாட் அத செஞ்சர்றது. ஒரு பொண்ணு வந்து அத கேட்டுச்சு. மெயினா இந்த பொண்ணுகளுக்கு தான் ரொம்ப தாய் தகப்பன் வந்து மோசமா செய்றாங்க. அந்த பொண்ணு அப்படி லைட்டா கண்ணு கலங்குற மாரி இருந்தா, எதா இருந்தாலும் குடுத்துறது. சோ இப்படி ஒரு கான்செப்ட் உங்களுக்குள்ள வர்ற காரணம் என்னன்னா, உங்களோட எமோஷனல் தான் காரணமே தவிர, பிரசன்ட் மொமெண்ட்ல நீங்க அல்ல. உங்க குழந்தை அல்ல. உங்க பொண்ணு அல்ல பிரச்சனை. பிரச்சனை யாருன்னா, உங்களோட சின்ன வயசுல உங்களுக்கு இருந்த அனுபவம் தான் இதுக்கு காரணம். அதுக்கு என்ன காரணம்? உங்க மனசுல இருக்கக்கூடிய உங்கள பத்திய எமோஷனல் பிரச்சனை. சோ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட எமோஷனல கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரியணும். அந்த எமோஷனல அவங்களுக்கு கொண்டு போய் சாட்டக்கூடாது. சோ உங்கள வந்து டாக்டர் ஆக்கலைங்கிறது உங்களோட கவல. உங்க குழந்தை என்ன படிக்கணுங்கிறது அவங்களோட கவலை. இத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அவங்க கான்செப்ட்ல, அவங்களோட மைண்ட் செட்ல அவங்கள வந்து அப்படி விட்டுறணும். சோ அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? இன்ஜினியரிங் போலாம், டாக்டரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேட்ஜ் இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு என்னன்னா, நெறைய பொருள உடைக்கிறது, ரிப்பேர் பண்றது, சரிப்படுத்துறது, அதே மாரி வீட்ல வந்து அலங்காரம் பண்றது, நீட்டா வைக்கிறது. இந்த மாரி சில குழந்தைங்க வித்தியாசமா இருப்பாங்க. சோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா, உடைச்சு போடுறது, தள்ளி விடுறது, மோசம் பண்றது, காணாம போட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேரண்ட். சோ இது வந்து நம்ம அவங்கள டயக்னாஸ் பண்ணிட்டு, இவங்களுக்கு தகுந்த மாரி ஒரு நாலேட்ஜ் எத குடுத்தா, எந்த படிப்ப குடுத்தா இவங்க பொறுப்பா செய்வாங்க. இவங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் குடுத்து அத சொல்லலாம். சோ அத செய்ய வைக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? 12th முடிச்சுட்டு காலேஜ் போறது அவங்க டிசிஷன். இப்போ நான் சொல்றது.
4 பேர் சேர்ந்து ஒரு காலேஜ்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த 10 பேரும் அதுக்காகவே போய் ஜாயின் பண்ண. சோ இவனுக்கு என்ன தேவைங்கிறதே புரியல. ஆனா அந்த கோர்ஸ் எடுத்தாச்சு. என்ன காரணம்னா, இந்த காலேஜ்ல என் கூட படிச்சு 10 பேர் அங்க இருக்காங்க. சோ அதனால நானும் அங்க போறேன். அவ்வளவுதான். இப்ப இங்கதான் கண்ட்ரோல் வித் கனெக்ஷன். அந்த கான்செப்டும் தி பார்டர், அந்த லைனையும் நீங்க போடணும். அப்ப நீங்க போய் உட்கார்ந்து அது என்னப்பா இங்க பாரு, அன்பா அழகா, கத்தக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, ரியலைசேஷனோட சூப்பர் வாவ் அப்படின்னு சொல்லி பாராட்டி அற்புதமான ஒரு பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படிங்கிறத சொல்லி, அந்த பாண்டிங்கோட விலை என்னங்கிறத சொல்லி, லைஃப் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி, அவங்களோட தோள் மேல தோள் போட்டு, உன்னோட லைஃப் எப்படி இருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை மதிப்பாங்கங்கிறத நம்ம நாசூக்கா சொல்லி கொடுக்கணும். சோ இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, புரிதல் தான் கொடுக்கணுமே தவிர அட்வைஸ் கொடுக்க கூடாது. ப்ராப்ளம் என்ன? நீங்க முயற்சி செய்யறது வந்து அட்வைஸ் கொடுக்கறதுக்கு. அவங்களுக்கு தேவை புரிதல். இதுதான் இங்க ப்ராப்ளமா மாறுது. நீங்க வந்து நேரடியா கரெக்ஷன் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க. கனெக்ஷனை கட் பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி அங்க நடக்கும்? அதுதான் வந்து கண்ட்ரோல் வித் கனெக்ஷன். சோ நம்ம என்ன பண்ணோம்? அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி, அவங்களோட செல்ஃபா உள்ள போய், அவங்களோட எமோஷனலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, உங்க எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீங்க என்ன சொல்லணும்னா வித் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்டு மாதிரியே நீங்களும் உங்க மகனுக்கு மேல, உங்க மகளுக்கு மேல தோல்ல கை போட்டு அவங்க லைஃப பத்தி எடுத்து சொல்லணும். சோ அந்த அட்வைஸ் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்க அதை டீல் பண்ணும்போது அவங்களுக்கு புரியும், நம்ம இந்த கோர்ஸ் தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் இல்லை. சோ இந்த அடிப்படையில அவங்கள நம்ம என்ன பண்ணணும்னா, அட்வைஸ் பண்ணாம என்ன பண்ணணும்? அட்வைஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ரியலைசேஷன் பண்ண வைக்கணும். சோ அந்த ரியலைசேஷனுக்குள்ளார அவங்கள கொண்டு வந்துட்டீங்கன்னா, அவங்கள ஒரு புரிதலுக்குள்ளார கொண்டு வந்துட்டீங்கன்னா, அவங்கள வந்து ஒரு அவேர்னஸ்க்குள்ளார, செல்ஃப் அவேர்னஸ்க்குள்ளார கொண்டு வந்துட்டீங்கன்னா, அவங்களா சூஸ் பண்ணுவாங்க. சோ இதுதான் நமக்கு தேவை. நம்ம இந்த மாதிரி சின்னதா தப்பு பண்றோம். நம்ம எங்கேயோ டிஃபால்ட்டா இருக்கிறோம். சொல்றது சரிதாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. பட் அதே வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போட்டு அவங்கள வந்து நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன ஆவாங்க? உங்களுக்கு எகைன்ஸ்டா மாற ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஏன்னா இந்த உலகம் வந்து டிஜிட்டல் வேர்ல்டா மாறிடுச்சு. அவரு சொன்ன மாதிரிதான். பழைய காலத்துல இருக்கக்கூடிய இந்த புக்ல வரைஞ்ச புத்தகம் அல்ல. இப்ப உடனே வந்து சாட் ஜிபில என்னோட சன் வந்து ஏதோ ஃப்ரெண்டு கூட ஒரு வண்டியில போயிருக்கிறாங்க. அந்த வண்டி வந்து ஏதோ லோடு எடுத்துட்டு வீடு கொடுக்கறதுக்கோ எது யாரோ ஒருத்தர் இதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ வண்டி ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. புது வண்டி. இப்போ நீங்க ஒரு மெக்கானிக்கா மாற முடியுமா? உங்களால அந்த வண்டியை ரிப்பேர் பண்ண முடியுமா? கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்க. உங்களால அந்த வண்டியை ரெடி பண்ண முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ? யாராவது ஒருத்தர் பண்ணுங்க. எஸ் ஆர் நோ? உங்களால முடியுமா முடியாதா? நோ சார், நோ சார். ஆனா இன்னைக்கு முடியும். டிஜிட்டல் வேர்ல்டுல நீங்களே ஒரு மெக்கானிக்காக மாறலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. என்ன தெரியுமா? அந்த ஒரு கம்பெனியை கொடுத்துட்றாங்க. நம்ம வண்டியில என்ன ப்ராப்ளம்னு பாக்கறதுக்காக ஒரு டிவைஸ் உள்ள சோடு இருக்கு, ஒரு கட்ட மாதிரி. அதை எடுத்து நம்ம டிரைவர் சீட்டுக்கு அடியில ஒரு பிளக் இருக்கு, அதுல குத்திட்டு நம்மளோட மொபைல்லையே அதை கனெக்ட் ஆயிரும். அதுல கேட்டா அது சொல்லும் இதுதான் பிரச்சனை,
இந்த இடத்துல பிளாக் ஆயிருக்கு, அதனாலதான் வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிடும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி சாட் ஜிபிட்ட போட்டு, சாட் ஜிபி வண்டி இப்படி சொல்லுது, இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொன்னா, சாட் ஜிபிடி நீ அது சொல்லியிருக்கு ரிப்ளை, இந்த இடத்துல ஒரு ஃபியூஸ் இருக்கு, அந்த ஃபியூஸை கழட்டி அப்படி ஊதிட்டு தொடச்சிட்டு அங்க மாட்டிரு அப்படின்னு சாட் ஜிபிடி பதில் சொல்லியிருக்கு. அப்ப அந்த நம்ம பையன் என்ன பண்ணிருக்காப்புல, சாட் ஜிபிடி கேட்டுட்டு அந்த பிளக்கை கழட்டி ஊதி தொடச்சிட்டு 2வது மாட்டிட்டு வண்டி ஓடிச்சு. ஸோ இதே நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? தலையில கை வச்சு போச்சுடா 10 லட்சம் அப்படின்னு சொல்லி தலையில ஓரமா உட்காந்து புது வண்டி இப்படி ஆயிருச்சேன்னு பயங்கர டென்ஷன்ல உட்காந்துருப்பீங்க. இப்போ உலகம் டிஜிட்டல் ஆயிடுச்சு, எதை வேணாலும் செய்யலாம். இப்போ நாமெல்லாம் டிஜிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த டிஜிட்டல் ஒர்க்ல எனக்கு நான் ரொம்ப படிக்கவெல்லாம் இல்லை, ரொம்ப டிகிரி எல்லாம் 2 டிகிரி 3 டிகிரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நார்மலா அக்குபஞ்சர்ல எம்டி அந்த மாதிரி தான் படிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல நான் ஒரு பிஹெச்டி முடிச்ச அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு என்ன சந்தேகம், என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வேணும், நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன பேசணுங்கிறத சாட் ஜிபிட்ட நான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி போட்டேன்னா அது எனக்கு உண்டான பதிலை எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கே நான் கிளாஸ் எடுக்க முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். இந்த உலகத்துல பிரசவம் வேணாலும் உடனே பார்க்கலாம். பிரசவம் பார்க்கறது கூட நம்ம நினைச்சோன்னா உட்கார்ந்து போயிடும். எந்த ஆபரேஷன் வேணாலும் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த உலகம் சேஞ்ச் ஆயிருச்சு. என்ன ஆயிடுச்சு? ரொம்ப சிம்பிள். ஸோ நம்மனால நம்ம எதை வேணாலும் ஒரு நிமிஷத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில, மாற்றக்கூடிய நிலையில அட்வான்ஸ் லெவல்ல உங்க குழந்தை இருக்குங்க, நீங்க இல்லை. இங்கதான் விஷயமே. ஏன்னா அவங்க கையில தான் இந்த மொபைல் போன் இருக்கு, அவங்கதான் இதை அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதை படிக்க கூட தெரியாது, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும். இந்த ப்ராம்ப்ட் ரெடி பண்றதுங்கிறது ஒரு நாலேஜ். இது உங்களால முடியாது. ஆனா உங்க குழந்தைகளுக்கு ஒன்னொன்னுக்கும் எப்படி ப்ராம்ப்ட் ரெடி பண்றதுங்கிற நாலேஜ் இருக்குது. ஸோ அவங்களோட லாங்குவேஜ் வேற ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி அந்த வேர்ட்ஸை போடணும்னு தெரியும். ஸோ அவங்க லைஃப்ல எப்படி வாழ்றதுங்கிறத அவங்க ஆன் டிப்ல இந்த இடத்துல வச்சிருக்காங்க, டிக்கு 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 டிக்குன்னு பண்ற அளவுக்கு. ஸோ அது வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியும். நமக்கே நம்ம என்னங்கிறது தெரியாம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஆன் ஸ்பாட் அவன் உட்காந்து பார்த்துருவான், நீங்க சொன்னது சரியா தப்பா, இது உண்மையா. சார் சொன்னாரு பூமி உருண்டை, இந்த உலகமே பெர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னு. நான் உடனே ஆன் ஸ்பாட்ல சொல்லிட்டேன், இது இல்ல, இது தப்பு, பிரசன்ட் மூமெண்ட் வேற, பூமியே கோணையா தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இந்த அறிவு எங்கிருந்து வந்துச்சுன்னா, பிரசன்ட்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டு இதை கொடுத்துருக்கு. பிரசன்ட்ல இருக்கக்கூடிய எல்லாமே இன்னைக்கு ஒரு ஃபிங்கர் டிப்ல இருக்கு, யாரோ சொன்ன கதையெல்லாம் கிடையாது. உடனே லைவ்ல பார்க்கலாம். நாங்க ஒரு ஐடி கார்டு கிடைச்சது, ஒரு வண்டியோட டீல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுல ஒரு அட்ரஸ் இருக்குது, இந்த மாதிரி இந்த ஊர் ஏதோ சம்திங் ரொம்ப குக்கிராமம். அந்த குக்கிராமத்துல உடனே நாம அந்த வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சோம். நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க இருந்து ஒரு 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துல ஒரு வீட்டோட நம்பரை, ஒரு வீட்டுல இருக்கிறவங்கள கதவை தட்டி கூப்பிடணும். எப்படி கூப்பிடுவீங்க? ஆனா பிரசன்ட் மூமெண்ட் இட்ஸ் அ பாசிபிள். கதவை தட்டி கூப்பிடலாம், முடியும், 1 to 1 பேசலாம். இதை நாங்க செஞ்சோம் ப்ராக்டிக்கல்.
எங்க பசங்களோட சேர்ந்து நாங்க செஞ்சோம். நான் செஞ்சேன். எங்க பசங்க தான் அதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அதை சேர்ந்து நாங்க பார்த்தோம். எர்த்துன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸ்ட்ரீட் வியூன்னு ஒண்ணு இருக்குது கூகுள்ல. அதுல அந்த ரோட்டோட நடந்து போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எர்த் வியூ மேப்ல கூகுள் மேப்ல கொண்டு வந்து அந்த டோர் நம்பரை கொண்டு வந்து அங்க பக்கத்து கடைக்காரனோட நம்பரை எடுத்து இங்க இருந்து கூப்பிட்டப்போ அது ஆட்டோ ஓட்டுறவர் அவரை கூப்பிட்டோம். இந்த பக்கத்துல இந்த 3வது வீட்டுல இந்த பேர்ல ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொன்னேன்னே நேரா போய் அவர் கதவு தட்டி, அம்மா உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு, எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, இந்தாங்க போனுன்னு கொடுத்தப்போ அந்த அம்மா கையில போனை கொடுத்துன்னு அந்த அம்மா எடுத்துட்டு ஆமாங்க எஸ் என்னோட அப்படின்னு சொல்லி அவங்களோட மொபைல் நம்பரை வாங்கி நோட் பண்ணி திரும்ப அங்க இருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த ஊர்ல அந்த ஊர்ல அந்த வாக்கர் அந்த நடந்து போற மாதிரி அந்த கூகுள் மேப்ல போகும்போது மினிமம் 2 கிலோமீட்டருக்கு இடையில 10 வீடு தான் இருக்கு. திரும்ப அடுத்த ஊரா மாறுது. அந்த ஊருக்கு போனா அந்த ஊர்லயும் ஒரு 10 வீடு தான், ஒரு 4 கடை தான் இருக்குது, ஒரு 4 வீதி தான் இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு. ஸோ இதுல என்னெல்லாம் ஹிஸ்டரி கிடைச்சதுன்னா, அங்க அந்த பக்கத்து கடையில இருக்கிற ஒருத்தர் வீடு கடை காலி பண்ணி சென்னையில போய் செட்டில் ஆயிட்டாரு. ஸோ அந்த கடையை லீஸுக்கு விட்டுருக்கிறாரு. அங்க வந்து ஒர்க்கர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. லீஸுக்கு இருக்கிற பணம் வச்சு அந்த அந்த ஒரு ஒர்க் ஷாப் ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னெல்லாம் ஸ்டோரி, என்னெல்லாம் லைஃப் இதெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கிற அந்த குழந்தைகள்கிட்ட உங்க பழைய கதைய அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா நடக்கிற விஷயமா? அப்ப நமக்கு புரிதல் வேணும். இப்ப இந்த கால மாற்றத்தை வந்து தெளிவா தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு நம்ம குழந்தைகளோட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளோட பேரண்டிங் இதே மாதிரி நம்மளோட எப்படி நம்ம செய்யறோங்கிறதையும் அவங்கள வந்து பாராட்டக்கூடியவர்களாக அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கணும். அவங்களோட இன்டெலிஜென்ட்டை வந்து நம்ம மதிக்கணும். அவங்களோட ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கிற இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். ஸோ இதையெல்லாம் கொடுத்து அவங்கள ஹேண்டில் பண்ணும்போது, ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு பொறுப்பு இருக்காது. ஏன்னா அது பொறுப்பு இல்லாத வயசு. அந்த பொறுப்பு இல்லாத வயசு தான் அவங்களோட உண்மை, நேச்சர். ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. என்ன காரணம்னா அவன் துள்ளி குதிக்கிற வயசுல இருக்கிறான். அப்படியே வந்து எதையும் அதான் சொல்லுவாங்கல்ல, ஓடுற பாம்பை கால்ல மிதிக்கிறேன்னு அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கால்ல மிதிக்கிற நாலேஜ் அவனோட அந்த திறமை அந்த ஒரு மனசுல பயம் இல்லாத ஒரு இடத்த கொண்டு வரணும் அப்படின்னா அந்த வயசுலதான் அது நடக்கும். அந்த வயசுல இருந்து புரிதல் வந்துருச்சுன்னா இந்த பயங்கிறது உள்ள வந்துடும். இப்போ உங்களை பொறுத்த வரையில் நீங்க எல்லாம் தென்னாலி மாதிரி நடந்தா பயம், இருந்தா பயம், நுகர்ந்தா பயம், பேசினா பயம், பேசலைனா பயம், ஏறினா பயம், இறங்கினா பயம், எல்லாமே உங்களுக்கு பயம்தான். இந்த பயம் இல்லாத காலம்தான் அந்த காலம். ஸோ அந்த காலகட்டத்துல உங்களுக்குள்ளார அவங்களுக்கு பயம் இல்லைங்கிறதும் உங்க வாழ்க்கையில நீங்களும் அதே மாதிரி இருந்தீங்கிறதையும் நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு பயங்கிறதே சுத்தமா கிடையாது. எதை பத்தியும் ஃபீலிங்ஸே இருக்காது. அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எக்ஸைட்மெண்ட், ஃபீலிங்ஸ் இல்லை. அவங்களுக்கு இருக்கிறது எமோஷனல் இல்லை, சிம்பத்தி இல்லை. அவங்க இருக்கிறது வந்து லவ், ஓப்பன் மைண்ட். எஸ், அவங்க வந்து ஓப்பன் மைண்ட்ல இருக்காங்க, ரிசீவிங் மோடுல இருக்காங்க. ஸோ எல்லாமே திறந்து கிடக்கிறனால அவங்களுக்கு எதுவுமே அடைப்பு இல்லை, எதையுமே மறைச்சு வைக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளார எதுவுமே கெட்டதே இருக்காது. அதுதான் அந்த வாழ்க்கை. ஸோ எப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளார வராங்களோ, எப்போ வந்து ஒழுக்கம், வாழ்க்கை, இது புரிதல் அப்படின்னு வராங்களோ ஆட்டோமேட்டிக்கா கெட்டவனா மாறிடுவாங்க. ரொம்ப சிம்பிள். ஏன்னா அங்க எல்லாமே வந்துடும். உங்களை மாதிரி ஆயிடுவாங்க. உங்களை மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. இந்த காலகட்டம் மட்டும் நம்ம அப்படி கரெக்ட் கிராஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுத்துட்டா போதும். அவங்களுக்கு தேவை என்னன்னா அவங்க சிந்திக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ்.
அவ்வளவுதான் தேவை. உங்களை விட்டு போறதோ உங்களை விட்டு நகர்றதோ எல்லாம் அவங்களுக்கு செட்டே ஆகாது. உங்களோட அரவணைப்பு, உங்களுடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், அவங்கள புரிஞ்சுக்கிறீங்கிற ஒரு மனநிலை மட்டும்தான் தேவை. ஆக்சுவலா நீங்களே நினைச்சு பாருங்களேன். நீங்க உங்க அப்பா அம்மாட்ட என்ன எதிர்பார்த்தீங்க? எங்க அப்பா வந்து என்ன புரிஞ்சுக்கல. உங்க சங்கடமே என்ன? உங்க உங்க வலியே என்ன? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்ன புரிஞ்சுக்கல போலவா? ஏதோ லைஃப் வாழ்ந்துட்டோம். இப்படி ஒரு ஃபீல் இருக்குதா இல்லையா? எஸ் ஆர் நோ? உங்களுக்குள்ள எப்பவுமே வாட்டி வதைக்கக்கூடிய, சங்கடம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன? தாய் தகப்பனுக்கு. என்னோட மனசையும், என்னையும் எங்க அப்பா புரிஞ்சுக்கல. எங்க அம்மா புரிஞ்சுக்கல. என்னோட வீட்டுக்காரங்க புரிஞ்சுக்கல. என்னோட ரிலேட்டிவ் புரிஞ்சுக்கல. என் ஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கல. இதானே? இதானே உங்க பிரச்சனை? ஸோ இதே பிரச்சனை தாங்க அங்கேயும் இருக்குது. இதே ப்ராப்ளம் தான் அங்கேயும் இருக்குது. நீங்க இங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்கள புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான். உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு கிடைக்க வைக்கிறது தானே சரி. அப்ப நாம என்ன பண்ணணும்? ஓகே. நமக்கு இதெல்லாம் கிடைக்கல. நம்மள யாருமே புரிஞ்சுக்கல. ஸோ நம்ம இவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கான ஸ்பேஸ நம்ம குடுக்கணுமா வேண்டாமா? எஸ் ஆர் நோ? குடுக்கணுமில்ல கண்டிப்பா. இங்க தான் உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல வித்தியாசம் வருது. ப்ராப்ளம் என்னன்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? புரிதலை ஏற்படுத்த வேண்டும். புரிதலை உணர வேண்டும். புரிதலை ஏற்படுத்திய அவங்க என்ன மாதிரியான தாட்ல இருக்காங்க? அவங்க வந்து என்ன மாரி சிந்திக்கிறாங்க? இப்போ ஓடுறாங்களா? குதிக்கிறாங்களா? அவங்க சொந்தமா முடிவெடுக்கிறாங்களா? முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்களா? டிப்ரஷன்ல இருக்கிறாங்களா? அப்படிங்கிறத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா, அந்த குழந்தைகளோட மனநிலை அப்படிங்கிறது சில சில கோட்டுக்குள்ள இருக்குது. எப்படின்னா ஷேட்னஸ், அதே மாரி வந்து ஃபீலிங்ஸ், அதே மாரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெறைய அந்த எக்ஸைட்மென்ட், இதையெல்லாம் வச்சு தான் அவங்க டிசைனா பயங்கர எமோஷனல்ல இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்க எப்படி தொட்டா குதிக்கிற மாரி இருக்கக்கூடிய ஆளுங்க. அப்படி பரபரான்னு ஆயிரும் இல்லையா? ஒரு ஓடுற பால் மாதிரி நம்ம அப்படி தொடவே முடியாது. அந்த மாரி இருக்கிற இடம் அது. ஸோ அதுக்குள்ள நெறைய விஷயங்கள் வந்து புதைஞ்சிருக்கு எதிர்பார்ப்புகளோட. ஸோ அத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த மனநிலைய நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, நமக்கு வந்து அவங்க குழந்தைங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுட்டு லிசர்ன் பண்ணணும். என்ன பண்ணணும்? கேட்கணும். அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க குதிச்சுக்கிட்டே இருக்கிற ஆளுங்க. ஜம்ப் ஆயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒண்ணு சொல்லும் உங்க குழந்தை. இன்னைக்கு இத செஞ்சா சூப்பரா இருக்குமா? இத சாப்பிட்டா வேற மாதிரி இருக்குமா? அது அப்படிம்மா, இப்படிம்மா, ஆளுமா, பளுமா என்னென்னமோ பேசுவாங்க. சரிடா அப்பான்னு சொல்லி நீங்க ஒரு மாசம் கேப் விட்டீங்கன்னா, திரும்ப நீங்க அத போய் வாங்கி கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, "அருமாமா இதையா வாங்கிட்டு வந்த நீயு? இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா?" அப்படின்னு சொல்லுவேன். அடப்பாவி! நீ தான்டா அன்னைக்கு அழுத. நீ தான்டா இத கேட்ட. இன்னைக்கு ஒரு மூட் இருந்துச்சு நான் கேட்டேன். இன்னைக்கு எனக்கு அந்த மூட் இல்ல வேண்டாம். சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. அது என்னமோ வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் குடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஜம்பிங் மைண்ட். ஒரு நிலையில அவங்க மனநிலை இருக்காது. குதிச்சுட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கள கேட்கணும். அவங்க என்ன டைம்ல எப்படி இருக்காங்கங்கிறத நம்ம கேட்கணும். இப்போ இன்னைக்கு வந்து ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு அதையே சொல்ல மாட்டாங்க. அதையே நேர் எதிரா மாத்தி பேசுவாங்க. அதுதான் அவங்களோட புரிதலும், அவங்களோட வாழ்க்கையும். ஸோ இத நம்ம புரிஞ்சுட்டு, "டேய் நீ தான்டா அன்னைக்கு இப்படி சொன்ன" அப்படின்னுலாம் பேசக்கூடாது. அவன் அப்படிதான் பேசுவாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு எனக்கு காஃபி வேணும்னா, இன்னைக்கு காஃபி தான் குடிப்பாங்க. நாளைக்கு காஃபி குடுத்தீங்கன்னா, எனக்கு பூஸ்ட் தான் வேணும். நாளைக்கு பூஸ்ட்ட குடுத்தீங்கன்னா, எனக்கு டீ தான் வேணும்பேன். எதுவுமே நிலையில இருக்கவே மாட்டாங்க. அந்த வயசு அப்படி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள லிசன் பண்ணணும். ஓ! இது அவங்க காலம். இது அப்படித்தான் இருக்கும். ஜம்பிங் இப்படி குதிச்சுக்கிட்டே இருக்கும் அது. அதெல்லாம் புரிஞ்சுட்டு, நமக்கும் அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. தோணுனா செய்யணும். தோணுனா அது அப்பவே வேணும். இப்படியெல்லாம் அது ஒரு ஸ்கிப் பண்ணி பாருங்க, விட்டுருவாங்க.
இந்த கண்ட்ரோல் வித் கனெக்ஷன்ல இது ஈஸியா நடக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க ரொம்ப வாசி பிடிச்ச ஒரு விஷயத்த கேட்கும்போது, அது வேணும் வேண்டான்னு நம்ம சொல்றதை விட அமைதியா இருக்கும். அமைதியா இருந்துட்டு, ஓகே ஓகே அதுக்கு என்ன பார்த்துக்கலாம், கோயிங் ஆன், யூ ஆர் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம்னா, அது ஒரு வாரம் அப்படி கழிஞ்சு ஒரு 10 நாள் ஆனா ஸ்லோ டவுன் ஆயிடும். அப்புறம் அது போய் வாங்கலாமா அப்படின்னா, பாப்பா அன்னைக்கு ஏதோ மூடு இருந்தது அப்படின்னு விட்டுருவாங்க. இங்க இந்த கிங்கினின்னு சொல்லுவாங்கல்ல, கிங்கினின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சில தாய் தகப்பன், எமோஷனல் தாய் தகப்பன், எதை கேட்டாலும் ஆன் ஸ்பாட் எடுத்து வாங்கி கொடுத்துருவாங்க. இங்கதான் அந்த குழந்தை பிரச்சனைக்குள்ளார போகுது, ப்ராப்ளத்தை உருவாக்குது. என்ன ஆகுதுன்னா, தான் வந்து எதுக்காக கேட்கிறோங்கிற அறிவு அது கிடையாது, நம்ம என்ன பண்றோங்கிற நாலேஜும் இல்ல, அது ஜம்பிங் மைண்ட் செட்ல இருக்கு. ஸோ இது புரியாம கண்டதை வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இது கண்ட்ரோலும் பண்ண தெரியல, கனெக்ஷனும் இல்லை. கண்ணா பின்னான்னு இவங்க இருக்கிறது. கேட்டா என் குழந்தைக்கு நான் எல்லாமே வாங்கி கொடுப்பேன், ஏன்னா எனக்கு எதுவுமே கிடைக்கல. அட முட்டா பையில, உனக்கு கிடைக்கலன்னா என்ன பிரச்சனை? உன் குழந்தைக்கு என்ன வேணும் வேண்டாங்கிறத நீ சிந்தி. எஸ், ஆன் ஸ்பாட் எதையும் செய்யக்கூடாது. டேக் அ பிரேக். கொஞ்சம் டைம் எடுங்க, கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, அது அவங்களுக்கு சரியா தப்பா? நீங்க தாய் தகப்பன், பேரண்டிங்ல இருக்கிறீங்க. உங்களோட எமோஷனல் அங்க கொடுக்கவும் கூடாது. அதுக்காக அங்க உங்களோட எமோஷனல்ல சங்கடப்பட்டதை நீங்க அங்க ரிப்ளை பண்ணாம இருக்கவும் கூடாது. அதை போய் திணிக்கவும் கூடாது. உங்களோட எமோஷனலை அவங்களுக்குள்ளார போடவும் கூடாது. அவங்க எமோஷனலை நீங்க எடுத்துக்கவும் கூடாது. அதுக்கு பேருதான் பார்டர் லைன். அதுக்கு பேருதான் பார்டர் லைன். அந்த லைனை கரெக்டா ஃபாலோ பண்ண தெரியும். ஸோ அப்ப அவங்க வந்து என்னமோ கேட்பாங்க, அப்படி எக்ஸைட்மெண்ட் தான். 10 நாள் ஆனா அது காணாம போயிடும். நீங்க திரும்ப அதே வாங்கி கொடுத்து பாருங்க. வேணா ட்ரையல் வச்சுக்கலாம், நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கேக் கேட்கறான் ஒரு பையன், ரெட் வெல்வெட் தான் வேணும், இதைத்தான் நான் திம்பேன்னு சொல்றேன். டேக் அ பிரேக். ஒரு 5 நாள் 10 நாள் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு சூப்பர் டேஸ்ட்ல இருக்கிற ரெட் வெல்வெட்டை வாங்கி கொண்டே கொடுங்க. சீ கருமோன்னு சொல்லுவோம், வேண்டவே வேண்டாமா, வாயில வைக்க மாட்டேன். புரியுதா? இதுதான் விஷயம். ரொம்ப சிம்பிள். அந்த அந்த நாலேஜ நீங்க வளர்த்தணுமே தவிர அவங்கள போய் கரெக்ஷன் பண்றதுக்கு போகவே கூடாது. ஸோ இது எப்ப சரியாகும்னா 23, 25, 20க்கு மேல கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்குள்ளார வந்துருவாங்க. அவங்க வந்து ரியலைசேஷனுக்குள்ளார வந்துருவாங்க. நமக்கு டைம் ஆயிட்டே இருக்கு, ஆனா நிறைய எழுதி வச்சிருக்கேன், நிறைய பேஜ் வேற இருக்கு. ஸோ இப்படியே எழுதி எழுதி time நிறைய போயிடுச்சு. ஸோ அதனால நம்ம வந்து லாஸ்ட் பேஜ் வந்துடும். அவர் கேட்ட மாதிரி என்ன பண்ணலாம் இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துடலாம். எமோஷனல் அவேர்னஸ். ஓகே, ஸ்மார்ட்டா சின்னதா சொல்லிடுறேன். அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. வெரி சிம்பிள், ஷார்ட்டா சொல்லிடுறேன். அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தை போய் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்களுக்குன்னு தனியான ஐடென்டிட்டியை வந்து அவங்க கவனிச்சு வளரக்கூடிய காலம். எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குங்கிறது புரியிற காலம். அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துருங்க, அவங்கள வந்து புரிஞ்சுக்குங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, உங்களை வந்து நீங்க வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு புரிதலோட கிளாரிட்டியோட உங்களை வச்சுங்க. அந்த கனெக்ஷனே வந்து ரொம்ப லிசனிங் கிளாரிட்டியோட புரிதல் இருக்கணும். செல்ஃப் ஆஸ் அ ஸ்டீல், அதாவது ப்ரௌடா அவங்க ஃபீல் ஆகுற அளவுக்கு நீங்க இருக்கணும். அவங்களோட ப்ரௌட்னஸ் அவங்களுக்குள்ளார கொடுத்துடணும். ஸோ அவங்க வந்து பாராட்டுக்கு உரியவர்கள் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவுபடுத்தக்கூடியவர்களா இருக்கணும். அவங்கள வந்து மதிக்கணும் நம்ம. அதே மாதிரி அவங்களுக்குள்ளார எங்கேயாவது ஸ்ட்ரக் வரும், இரிட்டேட்டிங் ஃபீல் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், ஒரு ஆன்சைட்டி வரும், எங்கேயாவது எப்படி பிளாக் அடிப்பாங்க. ஸோ அந்த பிளாக்ல வந்து நீங்க ஒரு ஃப்ரெண்டா போய்
உட்கார்ந்து உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு நிதானமா கேட்டு அதுக்கான சொல்யூஷனை நீங்க ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரக்ல இருந்து அவங்கள ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். ஸோ அதை விட்டுட்டு அட்வைஸ் பண்றதுக்கு நடக்கக்கூடாது. நீங்க அவங்களுக்கு போய் அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா கதை முடிஞ்சிருச்சு. எந்த காலகட்டத்திலையும் உங்களோட ஐடியாவை அவங்க கேட்கறதுக்கு நிச்சயமாக தயாராக இருக்க மாட்டாங்க. உங்க அட்வைஸ் அவங்களுக்கு தேவையும் இல்லை. பிகாஸ் அவங்க கிட்ட எல்லா சொல்யூஷனும் கையில் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓடி போய் அட்வைஸ் பண்ணக்கூடாது. திருத்துறக்கோ பெர்ஃபெக்ஷன் பண்றக்கோ முயற்சி செய்யக்கூடாது. இட்ஸ் அ ஃப்ளோ. அதை ஒரு மாதிரி அப்படியே அவங்க ஃப்ளோல விட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ஷனை உருவாக்கி அவங்கள கேட்டு தெளிவாகி கிளாரிட்டிக்குள்ளார வந்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா ரிசல்ட்டை சொல்லக்கூடாது. உங்க ப்ராப்ளமே அதுதான். எப்பவுமே என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல ஜெயிச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, அதை பத்தியே பேசுறது, அதை பத்தியே அவங்க மண்டையில நான் யாருக்கு தெரியுமா, நான் என்ன பண்ண தெரியுமா, அதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் ஆணைங்கிறது தெரியுமா, அதை பத்தி தான் பேசணும். ஸோ அதுல இருக்கக்கூடிய கஷ்டம் நஷ்டம் என்னெல்லாம் நம்ம அசிங்கப்பட்டோம், என்னெல்லாம் நடந்துச்சு, அதை பத்தி ஒரு ரியலைசேஷன் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். என்ன பண்ணணும், அந்த அனுபவங்களை பத்தி ரியலைசேஷன் கொடுக்கணும். தவிர நம்மளோட நெஞ்சை நிமித்திட்டு போய் அவங்கள்ட்ட ப்ரூஃப் பண்றதுக்கு நடக்கக்கூடாது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஸ்ட்ரக் என்ன, என்னோட ஸ்ட்ரகிள் என்ன, நான் என்னவா இருந்தேன் அப்படிங்கிற அந்த சில கஷ்டங்களை பத்தியும் அதுக்குள்ள இருக்கிற ஆழமான விஷயங்களை பத்தி தான் பேசணும். தவிர அந்த ரிசல்ட்டை காமிக்கவே கூடாது. ரிசல்ட்டை காமிச்சா எக்ஸைட்டிங்குள்ளார திரும்ப போயிடுவாங்க. இதெல்லாம் சிம்பிளா அவரே வந்துட்டாரு, நம்மனால என்ன, நான் இந்த உலகத்தையே கையில வச்சிட்டு இருக்கிறேன், வெரி சிம்பிள் அப்படிம்பேன். லைஃப் அவனுக்கு சிம்பிள் கிடையாது, உங்களுக்கு தான் இப்ப சிம்பிள். ஏன்னா நீங்க 40-50 வருஷம் வாழ்ந்துட்டீங்க. ஸோ அவனுக்கு லைஃப் சிம்பிள் கிடையாது. ஸ்ட்ரகிள், நிறைய கல்லு முள்ளு எல்லாம் இருக்குது. போட்டி இருக்கு, பொறாமை இருக்கு, ஏமாற்றுக்காரர்கள் இருக்காங்க, பின்னாடி கழுத்தை பிடிச்சி தள்ளி விடுற கால் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் கரெக்ஷன் ஆகணும், பின்னாடி கரெக்ஷன் ஆகி நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ரிசல்ட்டை எடுத்து சொல்லக்கூடாது. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட ஷேர் பண்ணணும். ஸோ நம்ம தப்பு என்னன்னா, நீங்க நல்லா இருக்கிறத அவங்களுக்கு காமிக்கிறீங்க தவிர நீங்க எப்படி கஷ்டத்திலிருந்து வெளியே வந்தீங்கிறத காமிக்கிறதே இல்லை. இது நிறைய பேர் வித்தியாசமா சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க குழந்தைகளுக்கு வாழ்க்கை பூரா நீங்க பட்ட கஷ்டத்தை தான் காமிக்கணும், ஆனா நல்லதை காமிக்க கூடாதுங்கிற மாதிரி டீச் பண்ணுவாங்க. இது அப்படி இல்லை. ரிசல்ட்டை மட்டும் காமிக்க கூடாது, ரெண்டையும் பேலன்ஸ்டா காட்டணும். ஏன்னா உங்க அப்பா உங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். பிகாஸ் உங்க அப்பா சாதாரண ஆள். அவங்க அப்பா யாரு? இப்ப எங்க அப்பா ஒரு பிசினஸ்மேன், சாதாரணமா இருந்தவர். ஏதோ பண்ணியிருக்காரு, நிறைய தோத்துருக்காரு, நிறைய ஜெயிச்சிருக்காரு, என்னமோ பண்ணியிருக்காரு. பட் இன்னைக்கு நான் யாரு? ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன். எங்க அப்பா விட நல்லா இருக்கிறேன் நான். அதே டைம்ல ஒரு டாக்டர், ஒய்ஃப் டீச்சர். ஸோ எங்க லைஃப் வேற இல்லையா? ஸோ எங்க அப்பா சாதாரண ஆள். அவங்க அப்பா யாரு? உங்களுக்கு புரியுதா? உங்க அப்பா சாதாரண ஆளுங்க, அவங்க அப்பா யாரு? நீங்க. யூ ஆர் அ சக்சஸ் பர்சன். இன்னைக்கு நீங்க பெரிய டாக்டர், இல்லைன்னா நீங்க இந்த இடத்துல உட்காந்து பேசக்கூடிய ஆளு, பிசினஸ்ல சாதிச்சவங்க, நீங்க வேற. ஸோ அவங்களோட பார்வையில நீங்க வேற, உங்க பார்வையில உங்க அப்பா வேற. ஸோ இதையும் அதையும் போட்டு உழப்பக்கூடாது. அவங்களோட தாட் என்னவா இருக்கோ, அவங்க எப்படி லைஃப் ஸ்டைல்ல வாழ்வாங்க, அதை நம்ம கொடுத்துடணும். அவங்களுக்கான எல்லா பொருளையும் கொடுக்கணும், அவங்கள அந்த லைஃப் ஸ்டைல்ல வாழ வைக்கணும். ஆனா நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில அவங்க வாழ வைக்க கூடாது. இந்த புரிதல் உங்களுக்கு வேணும். நீங்க எல்லாருமே என்ன பட்ஜெட்குள்ளார போய் தான் சிந்திக்கிறீங்க தவிர, நான் சொல்றது நாலேஜை பத்தி. இது என்ன பண்றதுன்னா, கம்மியான பட்ஜெட்லயே எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது, பொருள் வாங்கி கொடுக்கறது, அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போயிடுறது.
இது அப்படி கிடையாது. உங்க அப்பா வந்து சாதாரண ஆளு, அவங்க அப்பா வந்து காசுக்காரர். புரியுதா? அப்போ அப்படிதான் அவன் வாழ்வான். அப்போ ரிச்சா சாப்பிடுவான், நல்லது எடுப்பான், நல்லதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஸ்பேஸ் குடுத்துறணும். நீங்க எங்க பிரச்சனை பண்ணணும், நீங்க எங்க வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னா, அவங்க ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுறது, அவங்க லைஃப்ல வந்து ஒரு புரிதல் வராம இருக்கிறது. அதுக்கு வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணுமே தவிர, உங்க அப்பாவையும் சேர்த்து கலக்கக்கூடாது. உங்களோட அந்த வலிகள வந்து குடுக்கக்கூடாது. லிட்டில் கன்ஃப்யூசிங் சார். எஸ்மா. அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற வலிகள குடுக்கக்கூடாது. உங்களோட சக்சஸையும் ஹை லெவல்ல போய் காமிக்கக்கூடாது. அதுக்கு மிடில்ல வந்து நீங்களா சிந்திச்சு சில சக்சஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்களா? சில வேலைகள்லாம் செஞ்சிருப்பீங்களா? சில திட்டங்கள்லாம் போட்டிருப்பீங்களா? சில நடைமுறைகளை எல்லாம் நீங்களா வகுத்திருப்பீங்களா? நான் இப்படி பண்ணப்ப இப்படி வந்துச்சுன்னு சொல்லலாம். நான் இப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. அதே டைம்ல எனக்கு ஈஸியா கிடைச்சதுங்கிறதையும் காமிச்சிடக்கூடாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். சிம்பிள் அது. புரியுதா? அதுக்காக தயவு செஞ்சு உங்க குழந்தைகள வந்து ரொம்ப ஏழ்மையில வளர்த்தணும்னு சிந்திக்காதீங்க. நல்லா ரிச்சா வளர்த்துங்க. அவங்க நல்லா வாழ்ந்துக்குவாங்க. அதே டைம்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட ரிசல்ட்ட கொண்டு போய் காமிச்சு, சம்பாரிக்கிறது ஈஸின்னு சொல்லிறாதீங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு தப்பா போயிரும். நீங்க பண்றதே அப்படிதான். ரிசல்ட்ட கொண்டு போய் டபால்னு காமிச்சிருவீங்க. அது செய்யக்கூடாது. அதுக்கு இடையில நீங்க ரிசல்ட்டுக்கு முன்னாடி நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்கங்கிறத புரிய வைக்கலாம். ஆனா உங்க அப்பா என்ன கஷ்டம் குடுத்தாருங்கிறத புரிய வைக்கக்கூடாது. புரியுதா? நீங்க முயற்சி பண்றதே அதுதான். உங்களோட ஓல்டா உங்க லைஃப்ல இருந்த கஷ்டங்கள கொண்டு போய் திணிக்கிறது. நான் இதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காம கஷ்டப்பட்டேன். நீ கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டு போ. என்ன பிரச்சனை? உன்கிட்ட எல்லாம் இருக்குதுல்ல இப்போ. குடு. சிம்பிள். அத விட்டுட்டு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப உனக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கா? உனக்கு கிடைக்கலப்பா. உங்க அப்பா அப்படி. இவங்க அப்பா யாரு? இத வந்து நமக்கு நாலேட்ஜ் வேண்டாமா? இப்ப அவங்களுக்கு குடுத்துருங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ குடுத்துருங்க. பட் அதே டைம்ல உங்களோட ரிசல்ட்ட காமிக்காதீங்க. நீங்க வாவ், ஊ, வாவ் எப்படி ஆனீங்கன்னு போய் அந்த இப்ப இருக்கிற அந்த ரிசல்ட்ட வந்து வெளிப்படுத்தாதீங்க. ஏன்னா ரிசல்ட் முக்கியம் இல்ல. இதுக்கிடையில உங்க அப்பாவ விட்டுட்டு நீங்களா சுயமா சில விஷயங்கள செஞ்சு, சில பயங்கரமான டேலண்டான விஷயங்கள செஞ்சு, நீங்க சக்சஸ் ஆனீங்கல்ல, அந்த ஸ்டோரீஸ வந்து சக்சஸ்ஃபுல் ஸ்டோரீஸோட பேக்ல இருக்கக்கூடிய சில ரிஸ்க்கான ஃபேக்ட்கள சொல்லிக் குடுங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களோட சக்சஸ் ஸ்டோரிக்கு பின்னால இருக்கிற ரிஸ்க சொல்லணுமே தவிர, உங்களுக்கு கிடைக்காத விஷயத்த வந்து சொல்லக்கூடாது. புரிஞ்சிருச்சாம்மா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? உங்களுக்கு கிடைக்காததையும் உங்களோட இரிட்டேட்டிங்கான வாழ்க்கைய பத்தி பேசக்கூடாது. ஸோ சக்சஸ்க்கு நான் என்ன பண்ணுனேன்னு டீச் பண்ணலாம். சக்சஸ் ஈஸியா கிடைச்சதுன்னு எந்த காலகட்டத்திலயும் சொல்லலாம். ஸோ அப்ப அவங்க அந்த புரிதலோட, அந்த நாலேட்ஜோட ஹை லெவல்ல வாழ்வாங்க. அப்ப அந்த வாழ்வு வந்து அவங்களுக்கு புதுசான வாழ்க்கைய குடுக்கும். அவங்க ரொம்ப ரிச்ல வாழ ஆரம்பிச்சுருவாங்க. உயர்ந்துருவாங்க. அதுதான் நமக்கு தேவை. நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும். எஸ் ஆர் நோ? மேல போணும். டாப்ல இருக்கணும். நம்ம நம்ம ஷோல்டர்ல வச்சு அவங்களுக்கு இன்னொரு உலகத்த காமிக்கணும். அத விட்டுட்டு நான் எங்க அப்பா காட்டவே இல்ல. அப்பா காட்டலைன்னா காட்டாம போறாரு அவங்க அப்பா. இல்லையா? நீ காட்டு. நீ அந்த வித்தியாசத்த பண்ணு. அதுதான் முக்கியம். அவங்கலாம் கெட்டவங்க கிடையாது. உங்கள விட பயங்கர டேலண்ட். நீங்க சும்மா வெறும் ஒரு நுல் எடுத்து காமிச்சீங்கன்னா போதும். அவங்க அத அப்படியே ரோடு போட்டு பாலம் கட்டி பெருசாக்கிருவாங்க. ஸோ அதுதான் முக்கியம். அத விட்டுட்டு நம்ம இந்த மாரி விஷயங்கள செய்யக்கூடாது. அட்வைஸ்ங்கிறது அவங்களுக்கு பிடிக்காத விஷயம். அதையெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாரி நல்ல சப்போர்ட் குடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் அதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அந்த புரிதலோட அவங்களுக்கு சரியான வழிகள வந்து காண்பிக்கக்கூடியவர்களாக, ரெஸ்பான்ஸ்னா என்னங்கிறதையும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கணுங்கிறதையும், அதுல வந்து டவுன்னா என்ன? குட்னா என்ன? காம்னா என்ன? இந்த மாரி நல்ல விஷயங்கள வந்து கத்துக் குடுக்கணும். இன்னும் நெறைய பேசுறதுக்கு இருக்கு. நெறைய இருக்கு. உங்களோட அனுபவங்களையும் நம்ம கிளாஸ் உங்களுக்கு என்னத்த குடுத்துட்டு இருக்குதுங்கிறதையும், இன்னத்தோட கிளாஸ் உங்களுக்கு என்னத்த குடுத்ததுங்கிறதையும் யாரெல்லாம் வந்து இங்க ஷேர் பண்ண போறீங்க? எஸ். மைக் ஆன் பண்ணி பேசுங்க.
டக்குன்னு ஆன் பண்ணிருங்க. ஏன்னா டைம் எடுத்துக்க கூடாது. நம்ம மத்தவங்களுக்கு காத்துட்டு இருக்காங்கல்ல. யாராவது ஒருத்தர் டடடான்னு எடுக்கணும், டக்குன்னு பேசிடணும். சார் அந்த காலத்து பசங்க நம்ம சொல்றதை கேட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க சொல்றது நம்ம கேட்டு இருக்க ஒரு சூழ்நிலையா இருக்கு. திஸ் இஸ் டிஜிட்டல் பிரச்சனையா வேர்ல்ட். தான். இந்த உலகம் வந்து டிஜிட்டல். உங்க உங்க உலகம் வந்து புத்தக புழுக்களாக இருந்தீங்க. இவங்க அந்த உலகமே கையில வச்சிருக்காங்க. உலகத்தையே புழுவா ஆமா. வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஆமா. புத்தக புழுக்களாக உள்ள போய் உட்கார்ந்து இருந்தீங்க. இவங்க இந்த உலகத்திலேயே கையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. சோ அவங்க நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். So அப்படிதான் இருப்பாங்க அவங்க. எஸ். Correct. இட்ஸ் ஓகே. வேற யார் பேச போறீங்க? இந்த கிளாஸ் உங்களுக்கு என்ன சார் கொடுத்துச்சு? சாரை வந்து நம்ம அட்வான்ஸ் கிளாஸ்ல தான் மிஸ் பண்ணிட்டோம். இட்ஸ் ஓகே. வேற யாரு ஃப்ரீயா இருக்கிறீங்க? பேசுங்க சார். மைக் ஆன் பண்ணுங்க. டைம் போயிட்டே இருக்கு. ரெக்கார்டிங் ஓடிட்டே இருக்கு. ஓகே. நம்மளுடைய 36வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு லாஸ்ட் நாள். ஸோ அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, உங்களுக்கு தெரிஞ்ச கொலீக்ஸு யார் இருந்தாலும் சரி, உடனடியா இன்னைக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. நீங்க யார்கிட்ட பேசியிருக்கிறீங்களோ அவங்கள வந்து உடனடியா கால் பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுங்க. நம்ம அந்த பேட்ச் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஈவினிங் 8:00 நம்மளோட பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய அந்த யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க கூப்பிட்டு பேசியிருப்பீங்கல்ல, அவங்கள வந்து உடனடியா பேமெண்ட் பண்ணி உள்ள வர சொல்லுங்க. ஸோ நம்ம இதுல வந்து யாராவது ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மூமெண்ட்டை வந்து உடனடியா யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா ஃபர்தர் நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த பேட்ச்லயும் வந்து எங்களோட ஒர்க் கம்ப்ளீட் ஆகாதனால நம்ம வந்து இந்த பேட்சும் அதே ஒரு ஃபீஸ்ல பண்ண போறோம். ஸோ அடுத்தது வந்து ஏன்னா 78% கம்ப்ளீட் ஆயிருச்சு. நேத்து தான் வந்து அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். 2 டேஸா உட்காந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணி, ஏன்னா நான் போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்ட் இருந்துச்சு. ஸோ அது முடிச்சுட்டு நேத்து ஒரு வெள்ளிக்கிழமை ஒர்க் பண்ணல. சனி ஞாயிறு ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுல வந்து ஏகദേശம் எல்லா ஜிஎஸ்டிலேருந்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம பேமெண்ட்டும் இப்போ ரெடி ஆயிருச்சு. ஆக்சுவலா இப்போ வந்து உங்களுக்கு அதை ஷேர் பண்ணேன்னா நீங்க வித் ஜிஎஸ்டியோட தான் எனக்கு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே, நம்ம வந்து இப்பவே வந்து உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாங்கிறனால நம்மளோட சைட் ரெடி ஆயிருச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்து அதெல்லாம் பேமெண்ட் வேஸ்ட் தான். 1 மந்த் நாங்க அதை பண்ணாம இருந்தோம்னா 1 மந்த் எங்களுக்கு வேஸ்ட் தான். இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இந்த பேட்ச் மட்டும் வித்தவுட் ஜிஎஸ்டியோட நம்ம பண்றோம். இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நாளைக்கு ஏதோ என்கொயரி வரும்போது எனக்கு கம்ப்ளைண்ட் வரும். இருந்தாலும் நான் சொல்றேன், உங்களுக்காக சொல்றேன். இந்த ஃபீஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இல்லாம உங்களோட நண்பர்கள் இல்லை இந்த கிளாஸை கவனிச்சுட்டு இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்க வந்து கண்டிப்பா அந்த லிங்க் தான் அனுப்புவோம். நாங்க லிங்க்ல தான் நீங்க பே பண்ண வேண்டியது வரும். இது எங்களுக்கு சேஃப். எதனால நாளைக்கு ஜிஎஸ்டி நாங்க பே பண்ண வேண்டிய அவசியம் வராது. இன்கம் டேக்ஸ் மட்டும் பே பண்ணா போதும். இதெல்லாம் வந்து லீகலா இருக்குது. ஸோ இதுல வந்து என்ன காலக்கொடுமை அப்படின்னா 18%லேருந்து 28% உங்களுக்கு ஜிஎஸ்டி. அப்ப 10,000னா 2,800 ஜிஎஸ்டி போயிடும். வேஸ்ட் தானே? ஸோ அதனால யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நம்ம லிங்க் அனுப்பி நீங்க பே பண்றதா இருந்தா இப்பவே லிங்க் ரெடியில இருக்கு. நான் ஷேர் பண்ணா நீங்க அதுல பே பண்ணலாம். ஸோ அமௌண்ட் வந்து நாம அது நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். வித் ஜிஎஸ்டியோடைய தான் அது உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு தேவையில்லாம அந்த பணம் வேஸ்ட் ஆக போகுது. ஸோ அதனால இது ஒரு 3 பேட்சா நம்ம சொல்லிட்டே இருக்கு. வித் ஜிஎஸ்டி ஆக போகுது. அதனால ப்ளீஸ் உடனடியா நீங்க யாராவது இதை வேடிக்கை பார்த்துட்டு நம்ம கிளாஸை வந்து ரெகுலரா கவனிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க நல்லவங்க. ஸோ நீங்க வந்து ரெகுலரா நம்ம கிளாஸ்க்கு வரக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா உங்களோட அப்கிரேஷன் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையை இந்த அளவுக்கு நம்ம வந்து மாத்துறது மட்டும் இல்ல, டோட்டல் லைஃபையே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம்.
பல 100 பேர் இப்போ வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க, நம்ம கிளாஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்குறோம், அவங்கள க்ரோத் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கான நிறைய விஷயங்களை கொடுத்து நம்ம நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம குரூப்ல ஒரு பெரிய மாற்றமும் செயலும் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்க உள்ள வந்தாதான் அனுபவிக்க முடியும். கேட்டு பாருங்க எந்த அளவுக்கு வந்து கேர் எடுக்கிறோம். 3 வருஷத்துக்கு முன்னால ஜாயின் பண்ணவங்கள இன்னைக்கும் நம்ம டெவலப் பண்றதுக்காக அவங்களுக்கு ஒர்க் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எஸ் ஆர் நோ? யாராவது இதுக்காவது பதில் சொல்லுங்க. எஸ் சார். எஸ் சார். எஸ் சார், கண்டிப்பா சார். ஒரு நாள் 2 நாள் இல்ல, நம்ம ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணவங்க அடக்கம் இன்னைக்கு டேக் கேர் பண்ணுங்க. உட்கார்ந்து கூப்பிட்டு இங்க பாருங்க, இதை இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், இது இப்படி பண்ணா இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கும் 1 to 1 சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது எந்த ஒரு இதுலயுமே வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணி ஒரு நாளும் உங்களை டீச் பண்ணி அதை வந்து சரி நீங்க வந்து பேமெண்ட் ஒரே ஒரு தடவை கொடுத்துட்டீங்கிறக்காக உங்களை விட்டுட்டு போறதெல்லாம் இல்லை. இப்படியே ஒரு அரவணைப்புலயே கொண்டு போயிட்டு இருக்கோம். இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நான் இது கூட வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு லிங்க் ரெடி ஆயிடுச்சு, எல்லா பேமெண்ட் ரெடி ஆயிடுச்சு, ஜிஎஸ்டி ஓகே ஆயிடுச்சு, அது கூட வந்து நம்மளோட சைட் ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட இதெல்லாம் ஓகே தான், ரோசா பே ரெடி. அதுக்கப்புறம் 3 பேமெண்ட் இது கம்பெனி வேலைக்கு வாங்கி வச்சிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே ரெடியில் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி 6 மாதம் காசு கொடுத்தாச்சு. சும்மா வேஸ்ட்டாக தான் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் ரிலீஸ் ஆயிடலாம். இனிமேல் நாங்கள் பேமெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு கமிஷன் மட்டும் அவங்க வாட்டில் போயிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் செய்யாம திரும்ப ஒரு சான்ஸ் ஏன் கொடுக்குறோம்னா, எங்க சைட்ல இருக்கக்கூடிய உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு லவ் தான், உங்க மேல இருக்கக்கூடிய அக்கறை தான் இதை வந்து சொல்றோம். ஸோ அதனால யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் யாராவது இருந்தா உடனடியே எனக்கு கால் பண்ணி டக்குன்னு அவங்கள ஜாயின் பண்ண வச்சிருங்க. ஓகே 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 சார். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். மைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.